ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், உங்களை பேர் சொல்லி அழைத்தவர். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கின்றது. சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 26வது வசனம். அளவிட முடியாத தூரம், எண்ணி முடியாத எண்ணிக்கை, ஒப்பிட முடியாத வேகம், புரிந்து கொள்ள முடியாத கிரகங்கள், மனதில் நினைக்க முடியாத வெளிச்சத்தின் சக்தி, கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கும் சூரியனின் வெப்பத்தின் தாக்கம், இவை எல்லாவற்றையும் இன்றைக்கும் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என கவலை கொள்கின்றீர்களா? சென்னையில் உள்ள கோளரங்கம் என்ற இடத்தில் தொலைநோக்கும் கருவியின் மூலம் கிரகங்கள் தெரியும். என்ன அதிசயம்! தேவன் கிரகங்களை எங்கே நிறுத்த வேண்டும், அவைகளுக்கு உதவியாக ஒளி சுடர்களை எந்த நிலையில் பொருத்த வேண்டுமென சரியான இடத்திலே வைத்த தேவனை நாம் துதிக்கலாம். எல்லா கிரகங்களும் நம்மை வரவேற்கின்றன. ஆனால் தேவன் இந்த பூமியை ஆண்டு கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பூமி 24 மணி நேரமும் நமக்காக உழைக்கிறது. தன்னைத்தானே சுற்றி நம்மை பாதுகாக்கிறது. யோபு 26வது அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் உத்தரமண்டலத்தை வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். பூமி 1 மணி நேரத்திற்கு 67,000 மைல்கள் வேகத்தில் சுற்றுகிறது. ஆனாலும் எந்தவித சேதமும் ஏற்படாமல் பத்திரமாக நகர்ந்து செல்கிறது. ஓய்வில்லாமல் சுற்றும் பூமியை, கிரகங்களை, ஒளி சுடர்களை தேவனுடைய மகிமை ஆண்டு கொண்டிருக்கின்றது. அதே விதமாய் தேவனுடைய மகிமை எப்பொழுதும் உங்களை ஆட்கொள்ள வேண்டுமென்றால் வேதத்தை தினமும் வாசியுங்கள். ஆச்சரியமான உண்மையை உணர்வீர்கள். எரேமியா 51வது அதிகாரம் 15வது வசனம். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து, வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். ஏசாயா 51வது அதிகாரம் 12வது வசனத்தில் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? கர்த்தர் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் உன்னை மறப்பாரோ? கலங்காதே, இயேசுவிடம் செல்லு, அவரிடம் சொல்லு, அவர் உன் நோய்களையெல்லாம் சுகமாக்குவார். கவலைப்படாதே. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.